வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி பாண்டியனோட நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் படுவெறியா கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. அவங்க அம்மாவும் அண்ணனும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்க. நான் பாண்டியனை தான் லவ் பண்ணுறேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வானதி கத்த அவங்க அண்ணன் பலார்னு ஒரு அறை விட வானதியும் பதிலுக்கு சலார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. ஏய் அப்படின்னு அவங்க அம்மா பயங்கரமாக கத்திட்டு இருக்க. மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்னை அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் தெரியும்ல அப்படின்னு வானதி கத்த அவங்க அண்ணனே கொஞ்சம் மிரண்டு போய் தான் பார்க்குறாரு. ஏண்டி இப்படி அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் நீ பண்ணுவ, ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு கேட்குற உன் அன்னைக்காரனை போட்டு அடிப்பியா அடிப்பியாடி அடிப்பியா சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வானதி அவங்க அம்மா கையை தடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க. என்னடி வயசாயிடுச்சு உனக்கு, அப்படி என்னடி இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதுன்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா தேவையில்லாமல்லாம் பேசாத அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு வானதி, இதுக்கு மேலெல்லாம் பொறுமையா இருக்க முடியாது, நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியான்னு அவங்க அப்பா கேக்குறாரு. இருங்கப்பா, இந்த விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாது அப்படின்னு வானதி இறுதியா சொல்லிட. அம்மா இவெல்லாம் ஒரு பொண்ணா, பிசாசு, இவ அடிச்சிட்டு இருக்க கூத்த என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வெளியில போனாலே எல்லாரும் கிண்டல் பண்ணி கடுப்பேத்திட்டு இருக்காங்க. போயும் அந்த ரவுடி குடும்பத்தை பையனை லவ் பண்ணுதேன்னு சொல்லி ஏன்னு கேட்டா உன்னைய அடிக்க வருதுன்னு கேவலமா கேக்குறாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ அப்படியே பெரிய யோகியம் பாரு அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. வானதி கூட பேசாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கத்த. அவன் எப்படிலாம் பேசுறான், நீங்க அதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்கும் போதே லெஃப்ட் ஹேண்டால பலார்னு அரைஞ்சிடுறாரு அவங்க அண்ணன். வானதி தடுமாறி போய் சோஃபால விழுந்துடுறாங்க. அவங்க அப்பா ஏன்னு பதறிக்கிட்டு இருக்க. நான் என்னடி தப்பா பேசினேன், நீ பண்ணினதை தானே சொன்னேங்கிறாரு அவரு. நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே எழுந்து வானதி பலார்னு 2 அறை விடுறாங்க. யார் மேலடி கை வைக்கிறேன்னு 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன அடிக்க வர்றியா அப்படின்னு அவங்க அண்ணனை விடாம அடிச்சிட்டு இருக்க. வானதியை படார்னு அடிக்கிறாங்க. டேய் நிறுத்துங்கடான்னு அவங்க அப்பா பயங்கரமா கத்த. 2 பேரும் நிறுத்திட்டு பாக்குறாங்க. இதோ பாருமா, நாங்க சொல்றத கேட்டு இருந்தா இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்கிறாரு அவங்க அப்பா. வானதி அதிர்ந்து போய் பார்க்க. இப்ப சொன்ன இல்லையா, இதுதான் வார்த்தை பாருடி, எங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கிற மாதிரி இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்லனா போடிங்கிறாங்க அவங்க அம்மாவும். அப்படின்னு வானதி தலையாட்டிட்டு இருக்க. நீ செத்து போயிட்டேன்னு நாங்க நினைச்சுக்கிறோம், உன்னால யாருக்குமே நிம்மதி கிடையாது, தினம் சண்டை அடிதடின்னு தெருவாண்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம், இதுக்கு மேல உன்னால எங்களால அவமானப்பட முடியாது அப்படின்னு அவங்க அம்மாவும் கோவத்தை அடக்கிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க. வானதி இங்க பாரு, அப்பா என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காத, நான் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன், நீ கேட்குற மாதிரியே இல்ல, நீ என்னதான் அடம் பிடிச்சாலும் அந்த வீட்டு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையப்பா இப்ப, ஆனா என்னைக்காவது கல்யாணம்னு ஒண்ணு பண்ணினா கண்டிப்பா நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறாங்க வானதி. திமிரு பிடிச்சவ அப்படின்னு அவங்க அண்ணன் பல்ல கடிச்சிட்டு இருக்க. ஏண்டி அது வரைக்கும் நீ ஊர் சுத்திக்கிட்டு இருப்ப, நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? இங்க பாருடி, அவரு சொல்ற மாதிரி இந்த வீட்டுல இருக்கணும்னா எங்க பேச்ச கேட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணும், இல்ல இப்படிதான் ஊர் சுத்துவேன், கண்டவனை கட்டி பிடிச்சி தெருவாண்ட நிப்பேன்னு நீ சொன்னா இப்பவே பைய தூக்கிட்டு வெளியில கிளம்பிடு அப்படின்னு அவங்க அம்மா வேகமும் வெறியுமா சொல்ல. வானதி உள்ளர போறாங்க. போற வானதி படார்னு ரூம் கதவு சாத்த. ஏய் ஏதாவது பண்ணிக்க போறா, போய் பாருடிங்கிறாரு அவங்க அப்பா. அவங்க அம்மா போய் ஏய் வானதி இந்தாடி அப்படின்னு கதவை தட்ட. அப்பா அவெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாப்பா, நீ வேறங்கிறாரு வசந்த். ஏய் கதவை தர, என்னடி பண்ற, கதவை தர, ஏய் வானதி கதவை தரடி அப்படின்னு அவங்க அம்மா கதவை தட்டிக்கிட்டே இருக்க. வானதி பெட்டியெல்லாம் எடுத்து போட்டு சில திங்ஸை கழிச்சு 1-2 மட்டும் ஒரு பையில எடுத்து வச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஏய் என்னடி அப்படின்னு அவங்க அம்மா பதறிட்டு வர. வானதி என்னது அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. என்ன ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சோ, பையோட வெளியே கிளம்பிட்டேங்கிறாரு அவங்க அண்ணன். பெத்தவங்க தானே சொன்னாங்க இருக்க பிடிக்கல நான் கிளம்புன்னு, இவங்க சொல்றதை கேட்டு பாண்டிய மறந்தெல்லாம் என்னால வாழ முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு வானதி சொல்ல. பாத்தியாமா எவ்வளவு திமிரு, எப்படி பேசுறான்னு பாத்தியாங்கிறாரு அவங்க அண்ணன். ஊட்ட விட்டு போடின்னு சொன்னா பேச்சு கேட்டு அடக்க ஒடுக்கமா இருப்பேன்னு பார்த்தா பெரிய இவ மாதிரி பைய தூக்கிட்டு போற. இப்ப எந்த தைரியத்துல நீ பைய தூக்கிட்டு வந்த, இந்த படியை தாண்டி போனீனா உனக்கு வேற என்ன தெரியும், வேலைக்கு போறியா இல்ல 4 காசு சம்பாதிக்கிறியா, உன் வண்டிக்கு பெட்ரோலுக்கு கூட உன் அப்பா தானடி காசு தர்றாரு, சொல்லு வெளியில போன என்னடி பண்ணுவ,
அப்படின்னு வானதியோட அம்மா கேட்டுட்டு இருக்க. என்னமோ பண்ற, ஆனா இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் எதுக்கு என்னால கஷ்டம்? எப்ப பாரு நான் உங்க பேச்ச கேட்காம பாண்டிய போய் பாக்குறதும் நீங்க என்னை அடிக்கிறதும் முடியல என்னால. இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட எல்லாம் அடி வாங்க முடியாது. பத்தாததுக்கு இந்த தடிமாறு வேற என்னை போட்டு அந்த அடி அடிக்கிறான். போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு வானதி சொல்ல. ஏமா கிளம்புறேன்னா எங்கம்மா போவேன்னு கேக்குறாரு அவங்க அப்பா. எங்கேயோ போறேன், ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு வானதி சொல்ல. ஏய் என்னடி பாத்துட்டு இருக்கிற, முதல்ல பைய புடுங்கிறாரு அவங்க அப்பா. குட்ரி பைய குட்ரி அப்படின்னு அவங்க அம்மா பைய புடுங்க. விடுமா விடுங்கிறல்ல அப்படின்னு வானதி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. சொன்னா கேளு வானதி, பைய விடு அப்படின்னு அவங்க அம்மா இழுக்க. வேண்டாமா விடுமா விடு அப்படின்னு வானதி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. ஏண்டா வாங்கடா நீ அப்படின்னு சொல்ல. இப்ப வானதி கிட்ட அவங்க அண்ணன் அம்மா 2 பேரும் சண்டை போட்டு பைய புடுங்க பாக்குறாங்க. டேய் வையிடா, அப்படியே 2 வையிடா அப்படின்னு அவங்க அம்மா பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பா என்னை தடுக்காதீங்கப்பா, நான் போறேன். என் ஒருத்தியால தானே உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டம், நான் போயிடுறேன் அப்படின்னு பையன் வெடுக்குன்னு இழுத்துக்கிட்டு வானதி வெளியில போறாங்க. ஏய் ஏய் என்னடா பண்ணி தொலைக்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பா வெளியே ஓடியார. அம்மா அண்ணன் 3 பேரும் வெளியே வர்றாங்க. வானதி விடுவிடுன்னு நடந்துட்டு இருக்க. மா வானதி நில்லுமா அப்படின்னு அவங்க அப்பா குறுக்க வந்து தடுக்க. ஏய் நில்லுடி அப்படின்னு அவங்க அம்மாவை கத்திட்டு வர்றாங்க. வானதி நிக்க. இங்க பாரு வானதி, அது ஒரு கேவலமான குடும்பம். அந்த குடும்பத்து பையனை நம்பி போவாத. அப்பா நான் சொல்றதை கேளுமான அவங்க அப்பா கெஞ்சாத குறையா கேக்குறாரு. நான் கேட்க மாட்டேன்பா. அது எப்பேற்பட்ட கேவலமான குடும்பமா இருந்தாலும் அது ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். ஏன் நல்லதுக்குன்னு நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். இதுவரைக்கும் என்னைய படிக்க வச்சு வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற வானதி. ஏன் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நான் போயிடுறேன்னு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்க. ஏய் வானதி வானதி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. தங்கச்சியோட கைய வெடுக்குன்னு பிடிச்சி ஏய் உள்ளர போடி, பெரிய இவ டைலாக் பேசிட்டு இருக்கிறா, போடி உள்ளரன்னு அவங்க அண்ணன் இழுக்க. விடுறான்னு கைய உதறாங்க வானதி. டேய் விடுறான்னு கையில வச்சிருக்க பையால அவங்க அண்ணன் கையை அடிக்க. அவரு கையை எடுத்துக்கிறாரு. டேய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா பாண்டியோட பேசுறதுல பிரச்சனை இருக்க கூடாது. ஆனா அப்படியா நிலைமை இருக்கு? பாண்டின்னு வாயை எடுத்தாலே என்னை அந்த அடி அடிக்கிறீங்க. நீங்க சொல்றதை என்னால கேட்கலாம் முடியாது. இதுக்கு மேல ஒரே வழிதான் இருக்கு, நான் வீட்டை விட்டு போறதுதான். அதான் அம்மா சொல்லுச்சுல்ல, நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன்னு. எல்லாரும் அப்படியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு வானதி திரும்ப. ஏய் வானதி சொல்ல சொல்ல கேட்காம போறல்ல, போடி போ அப்படியே போயிடுன்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே தெரு ஃபுல்லா கூட்டம் சேர்ந்துருது. போறேன் அப்படின்னு வானதி போக. போடி போ அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. ஏய் வானதி அப்படிங்கிற அவங்க அப்பா ச்சே அப்படின்னு உள்ளர போயிடுறாரு. போடி போய் கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன் போ. ஏய் போறியாடி போ அப்படின்னு அவங்க அம்மா பின்னாடியே போய்கிட்டு இருக்க. ஏமா என்னம்மா நீ, அவதான் பைய தூக்கி போயிட்டு இருக்கானா, நீயும் போன்னு விட்டுட்டு இருக்கன்னு அவங்க அண்ணன் கேக்குறாரு. வேற என்னடா பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற, அது அடங்காம தெரியுது. தினம் தானே என்னை வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலைய சொல்றியா? ஒரேடியா பொண்ணு அனுப்பி வைக்கதான் முடியும். போய் தொலைடி. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு, செத்து தொலைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு இருக்க. வானதி எதையும் கண்டுக்காம பைய எடுத்துட்டு விடுவிடுன்னு நடக்கிறாங்க. போடி போ, எல்லாரும் என்ன பாக்குறீங்க, போங்க போய் உங்க பொழப்ப பாருங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க அம்மா. அம்மா வாமா, கத்திட்டு இருக்காத வாமான்னு பையன் கூட்டிட்டு போறாரு உள்ளர. போடி போங்க எல்லாரும் போங்க அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க நிலா முன்னாடி பாண்டியனும் சோழனும் நின்னுட்டு இருக்காங்க. பல்லவன் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்க. எதுக்குங்க அங்க போனீங்க? பாவம், இதனால வானதிக்கு தானே அங்க பிரச்சனை. அந்த பொண்ணு வீட்டுல ஏதாவது சொல்லிட்டா அந்த பொண்ணுக்கு தானே கஷ்டம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. அதை நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. ஒன்னும் ஆகாதுடான்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு சோழன். கையில பையோட உள்ளர வர்ற சேரன். நிலா என்னப்பா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க. அண்ணே மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல. பிரச்சனையா, என்னடா பிரச்சனைன்னு கேக்குறாரு சேரன். டேய் பல்லவா சும்மா இருடான்னு மிரட்டிட்டு இருக்காரு சோழன். டேய் சொல்லுடா பல்லவா, என்னடா ஆச்சுன்னு சேரன் கேக்குறாரு. அண்ணே இவங்க 2 பேரும் வானதி வீட்டுக்கு போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல. சோழன் ஐயையோ போட்டு விட்டுட்டானே என்ன தலை குனிஞ்சு நிக்க. பாண்டியன் ஒரு பக்கம் தலையை கவிழ்ந்து நிக்கிறாரு. டேய் மறுபடியும் எதுக்குடா அங்க போய் சண்டை போட்டீங்க, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா அப்படின்னு சேரன் கேட்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் இவங்க போகலன்னு அப்படின்னு நிலா சொல்ல. வானதியை பார்க்கணும்னு கேட்டான். சரி யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு வந்துடலான்னு தான் நான் கூட்டிட்டு போனேன்.
பாண்டி வானதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த லூசு பைய வசந்த் பார்த்துட்டான். அதான் கொஞ்சம் லைட்டா சீன் ஆயிடுச்சுங்கிறாரு சோழன். வேற ஒண்ணும் இல்லைன்னு அவ்வளவுதான் அவரு சொல்ல. ஐயோ டேய், முதல்ல நீங்க எதுக்குடா அங்க போகணும்? நேத்து தானே அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள அங்க போய் நிக்கணுமா அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே பாவம் அந்த பொண்ணு கிட்ட போன் கூட இல்ல, நேத்து நடந்த சண்டையில அந்த பொண்ணை ஏதாவது பண்ணியிருக்க போறாங்கன்னு சொல்லி பாண்டிக்கு ஒரே பயம். பார்க்கணும்னு கேட்டான். அதான் சரி வாடா போலான்னு கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி சரி என்னடா ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சா என்ன அப்படின்னு சேரன் கேட்க, பிரச்சனையெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் பேசினதை அவங்க அண்ணன் பார்த்துட்டான், வானதியை புடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டான், மறுபடியும் வானதியை அடிப்பானோ என்னமோன்னு தான் பயமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். அண்ணே அந்த குடும்பமே ரொம்ப மோசமா இருக்காங்கண்ணே, எதுக்கு எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு கையை நீட்டுறாங்க. சரி கைதானே நீளுது, வாய் அடக்கமா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் சுத்தம், இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது அப்படின்னு சோழன் சொல்ல, இந்த பாடுறா நீயே இப்படி சொல்ற, அந்த பொண்ணுக்கு இதனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களாடா நீங்க அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க, வானதியை அவங்க வீட்டு முன்பக்கமே வந்துடுறாங்க. டேப் ரெக்கார்டரை நோண்டிட்டு இருக்க நடேசன் நிமிந்து பார்க்க, வானதி அவரை துளி கூட கண்டுக்காம நேரா வந்து செருப்பு கழட்டிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. பாதையை மறிச்சு நின்றுட்டு இருக்க சோழனை தள்ளுங்க என்ன தள்ளி விட்டுட்டு நேரா உள்ளர வந்து சோஃபால உட்கார்ந்துடுறாங்க. உடனே பாண்டியனும் பதறி போய், என்னாச்சு வானதி, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. வானதி அமைதியா உட்கார்ந்துருக்க நிலாவும் சோழன் பல்லவனும் திக்குன்னு பாக்குறாங்க. உன்னை பத்தி தாமா இப்ப நாங்க பேசிட்டு இருந்தோம், இப்ப கூட நான் இவங்களை திட்டிக்கிட்டு தான் இருந்தேன், நீயும் பாண்டியும் பேசிட்டு இருந்தத உன் அண்ணன் பார்த்துட்டானாமே, உங்க வீட்டுல உன்னை ஏதாவது சொன்னாங்களாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, வானதி ஒன்னும் பேசாம அமைதியா பாக்குறாங்க. என்ன பேக்கோட வந்திருக்கீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, அதானே என்னாச்சு பேக்கோட வந்திருக்கங்கிறாரு சோழனும். என்ன வானதி என்னாச்சுன்னு பாண்டி கேட்க, பாண்டி நீ போனதுக்கு அப்புறம் என் அண்ணன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டான், என் அம்மாவும் அண்ணனும் மாறி மாறி என்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. சாரி, இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நாங்கள் நினைக்கலங்கிறாங்க நிலா. பரவாயில்ல பரவாயில்ல, எங்க வீட்டுல இந்த சண்டை கிண்ட நடக்கிறதெல்லாம் என்ன புதுசா, தினம் நடக்கிறது தானே, ஆனா என்ன அவங்க கொஞ்சம் எல்லையை மீறி போயிட்டாங்க. எனக்கு என் அப்பா 2 ஆப்ஷன் கொடுத்தாரு, ஒண்ணு நான் வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்ல நான் பாண்டிகிட்ட பேசுறத பழகிறதெல்லாம் நிறுத்தணும். அது எப்படி என்னால பண்ண முடியும், அதான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், இனிமே நான் இங்கேதான் இருப்பேன்னு கூலா டிக்ளேர் பண்றாங்க வானதி. அட செம்ம அப்படின்னு சோழன் சந்தோஷமா பாக்குறாரு. சேரன் பல்லவன் நிலா 3 பேரும் திக்குன்னு பாக்குறாங்க. பாண்டியன் ரொம்பவே கலங்கி போய், ஏய் என்ன சொல்ற நீன்னு கேக்குறாரு. அதான் பாண்டி என்கிட்ட நீயா அவங்களான்னு கேட்டாங்க, நான் நீதான்னு முடிவெடுத்துட்டு வந்துட்டேன், இனிமே நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படி போடு அப்படின்னு சோழன் நிம்மதியா பாக்குறாரு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் அங்கே போய் அடி வாங்கலாம் முடியாது, அப்படியே போனாலும் என்னை சேர்த்துக்கெல்லாம் மாட்டாங்க, இனிமே நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வானதி சொல்ல, சோழன் மட்டும் சந்தோஷமாவே பார்த்துட்டு இருக்காரு. இனிமே நிஜமாவே இங்கே தான் இருக்க போறீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, ஆமா பின்ன நான் வேற எங்க போறது, பாண்டி வேணுமா இல்லை இந்த வீட்டில் இருக்கணுமான்னு கேட்டாங்க, நான் அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, வானதி சூப்பர் விஷயம் பண்ணியிருக்க, அவங்க பேசினா கேட்டுட்டு இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லையே, நீ பண்ணினதுதான் சரின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காரு சோழன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, ஏய் பாண்டி வானதி துணிஞ்சு கிளம்பி வந்துருச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்ணி எந்த யூஸும் இல்ல, உடனே 2 பேரும் கிளம்புங்க, கோவில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, கல்யாணமா அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க எல்லாரும். வானதிக்கு ஓகே ஓகேன்னு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வானதி வீட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்ல, ஜம்முன்னு இங்கே இருக்கலாமேன்னு சோழன் சொல்ல, வானதி சந்தோஷமா கிளம்புறாங்க. டேய் சீக்கிரமா கிளம்பு போடா வானதி, நீயும் கிளம்பு போ, இன்னைக்கு உங்க லவ் ஸ்டோரிக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு மேரேஜ் ஸ்டோரிக்கு என்ட்ரி கார்டு போட்டுருவோங்கிறாரு சோழன். டேய் சோழா கொஞ்சம் அவசரப்படாத சும்மா இரு அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே என்னன்னே சும்மா இரு, வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டா வேற என்ன பண்ண சொல்ற, இது ஒண்ணுதானே ஒரே வழி அப்படின்னு சோழன் சொல்ல, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்க, சோழன் பேசாம வாய முடிக்கிறாரு. எல்லாருமே அப்படியே ஒருத்தர் பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. வானதி நீ கொஞ்சம் உள்ளர இருக்கியாப்பா, நாங்க என்ன பண்றதுன்னு பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சேரன் சொல்ல, வானதி வா உள்ள அப்படின்னு நிலா வானதி அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. உட்காருன்ற நிலா ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காருன்னு சொல்ல, வானதி உட்கார்றாங்க. வந்துடுறேன்னு வானதி கிட்ட சொல்லிட்டு நிலா வெளியே வர்றாங்க. டேய் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சேரன் கேட்க, என்ன பண்றது, வீட்டுக்கு வந்த பொண்ணை திரும்பி போன அனுப்பவா முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, அவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருந்தா அவங்க வீட்டை விட்டு கிளம்பி வந்திருப்பாங்க அப்படின்னு நிலா சொல்ல, சே ஏன் தான் இந்த பொண்ணுங்க வீடெல்லாம் பிரச்சனை பண்ற வீடாவே இருக்குன்னு தெரியல
அண்ணி வீடு, கார்த்திகா வீடு, இப்ப வானதி வீடு, எல்லார் வீடும் பிரச்சனை பண்ற வீடாவே இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, திருப்பி அனுப்ப முடியாதுன்னு தெரியும்டா, ஆனா அதுக்காக எப்படிடா நம்ம வீட்டுல இருக்க சொல்ல முடியும்? அது சரியா இருக்காது இல்லப்பாங்கிறாரு சேரன். ஆமாண்ணே, நம்ம வீட்டுல வானதி இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்குன்னு திரும்ப அனுப்பவும் முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னுங்கிறாங்க நிலா. என்னங்க ஏதோ ஆப்ஷனே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கங்கிறாரு சோழன். அப்படின்னு நிலா முதற்கொண்டு எல்லாரும் சோழனைய பார்த்துட்டு இருக்க. என்னங்க பாக்குறீங்க? அவங்க வீட்லயும் பெரிய சண்டை, அங்க இனிமே இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் வானதி நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கா. சண்டைக்கு காரணமே இவங்க லவ் தான். திரும்ப அவ அவங்க வீட்டுக்கும் போக முடியாது, அதே சமயம் நாம இந்த வீட்டுல தங்க வைக்கவும் முடியாது. அப்போ என்னதாங்க தீர்வு? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல அப்படின்னு சோழன் சொல்ல, இப்ப திடீர்னு கல்யாணம்னா எப்படிடா அப்படின்னு சேரன் கேட்க, வானதி சின்ன பொண்ணு, பாண்டியனுமே கல்யாணத்துக்கெல்லாம் ரெடியான்னு தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் பாண்டியனை பார்க்க அவரு எதுவும் புரியாம ஒரே குழப்பமா நின்னுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க யாருமே வேண்டாம், பாண்டி தான் வேணும்னு வானதி வீட்டை விட்டு கிளம்பி வந்துருச்சு. அப்புறம் என்னங்க, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றீங்க? ஏங்க ஒருத்தர் புரிஞ்சுக்காமலா அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வரும்? பாண்டி தான் எல்லாமே கிளம்பி வந்துருச்சு. அப்போ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானேங்க சரிங்கிறாரு சோழன். இல்லைங்க, பாண்டிக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்துல வானதி வீட்டை விட்டு வரல. அவங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, அங்க இருக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம கோவிச்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் இங்க வரல, அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க கரெக்ட், அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த வீட்டுல இப்படியே இருங்கன்னு எப்படிங்க விட முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சோழா நீ கொஞ்ச நேரம் இருடா, எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க விடுங்கிறாரு சேரன். பாண்டி நீ சொல்லுடா என்ன பண்ணலாம் அப்படின்னு சேரன் சொல்ல, இல்லன்னே இப்போதைக்கு கல்யாணம் அப்படின்னு அவரு தடுமாறிட்டு இருக்க. டேய் சும்மாருடா, இவங்கள மாதிரி இழுத்துக்கிட்டெல்லாம் இருக்காதடா, சட்டை புட்டுன கல்யாணத்தை பண்ணு, மீதி என்னங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, கலவரமா பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். கொஞ்சம் சும்மா இருங்க, எல்லாத்துக்கும் கல்யாணம் தான் சொல்யூஷன் சொல்லாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க வேற என்னங்க ஆப்ஷன் இருக்கு? அவளை இங்க சும்மா தங்க வைக்க முடியாது, அப்படியே நாம தங்க வச்சிருந்தாலும் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கன்னு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணை மிரட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிக்கிட்டு போய் அன்பா நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போட்டு அந்த புள்ளைய டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்மள நம்பி தானே அந்த பொண்ணு வந்திருக்கு, எப்படியோ போகட்டும்னு விட முடியுமா? நாம கல்யாணம் ஒண்ணுதாங்க ஒரே வழி அப்படின்னு சோழன் தன்னோட பாயிண்ட்லயே நிக்கிறாரு. எல்லாரும் அமைதியாவே நிக்க, அண்ணே நான் சொல்றத கேளு, இவங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம், அதுக்கப்புறம் வானதி வீட்டுல இருந்தே வந்து கிளம்பி கேட்டா கூட அவங்க ரெண்டு பேரும் இப்ப புருஷன் பொண்டாட்டி, உங்களால என்ன பண்ண முடியும்னு பேசுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கும்னு அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டி நீ என்னடா சொல்றேன்னு கேக்குறாரு சேரன். அப்படியே நின்னுட்டு இருக்க, சரின்னு சொல்லுடாங்கிறாரு சோழன். டேய் டேய் ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சோழனோட கையை பிடிச்சி பாண்டி கூப்பிட, எங்கடா கூப்பிடுறேங்கிறாரு. ஒரு நிமிஷம் வா சொல்றேன், வாடா அப்படின்னு பாண்டியன் கையை பிடிச்சி இழுக்க, டேய் எங்கடா கூட்டிட்டு போற சொல்லுடா, டேய் 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 இருடா அப்படிங்கிற சோழனை வேகமா கூட்டிட்டு வெளியே வர்றாரு பாண்டி. வெளியே வந்து அவர் கையை விட, என்னடா எதுக்குடா தனியா கூட்டிட்டு வந்த அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நீ என்னடா கல்யாணம்னு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி கேட்க, வேற என்னடா ஆப்ஷன் இருக்குங்கிறாரு சோழன். டேய் வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் லூசு, உள்ளர சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன், வானதி வீட்டை விட்டு வந்துருச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் திரும்ப அனுப்ப முடியாது, அதே சமயம் இங்க இருக்கவும் சொல்ல முடியாது. வானதி இங்கதான் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சா நேரா இங்க வந்து கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிடா அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டிட்டு போகலன்னு வச்சுக்குவோம், ஆனா வானதி இங்க தங்கி இருக்கிறது ஊர்க்காரவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல? அதுவும் நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா வேற வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டு வாசல்லே உட்கார்ந்து தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்திருப்பாங்க. இதுவே கல்யாணம் பண்ணிட்டா யாரும் எதுவும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சோழன் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டே உட்கார்ந்துருக்காரு நடேசன். பாண்டியன் ரொம்ப பரிதவிப்பா பார்த்துட்டு நிக்கிறாரு. டேய் நீ ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற, கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடியா இல்லையா? டேய் வாயை திறந்து சொல்லுடா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. தவிப்போடையே பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன்.
நிலா சொன்னதை பத்தி நீ ஏதாவது யோசிக்கிறியான்னு சோழன் கேட்க இல்லைன்னு தலையாட்டுறாரு பாண்டி. இங்க பாருடா பாண்டி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இருடான்னு ஐடியா கொடுக்கறாரு சோழன். டேய், நீ என்ன பத்தி யோசிக்கிற, வானதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, அதெல்லாம் ஓகே தான். அண்ணனை பத்தி யோசிச்சியான்னு பாண்டி கேட்கிறாரு. டேய், வானதி இங்க ஓடி வந்தா நான் ஏன்டா அண்ணனை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணன் மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்னு பாண்டி கேட்க, அப்பதான் அதை பத்தியே யோசிக்கிறாரு சோழன். டேய், அப்படி என்னதான்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு நடேசன். கொஞ்சம் யோசிச்சுட்டு, டேய் அண்ணன் அப்படிலாம் தப்பா நினைக்காதுடாங்கிறாரு சோழன். அண்ணன் தப்பா நினைக்காதுதான், ஆனா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு பாண்டி கேட்க, சோழனும் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் அப்படிலாம் யோசிக்கும்னு நினைக்கிறியா? அண்ணன் அப்படிலாம் நினைக்காதுடா. எப்படி உங்களுக்கு உடனே கல்யாணம் பண்றதுன்னு தான் அண்ணன் யோசிக்குது, மத்தபடி அண்ணன் தப்பாலாம் நினைக்காதுன்னு சோழன் சொல்ல. டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அண்ணன் ஓகே தான் சொல்லணும்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் எப்படி சரின்னு சொல்ல முடியும்? எனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்ல? ஏற்கனவே அண்ணனுக்கு கல்யாணம் பண்றதுல 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல. டேய், நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா வாழ மாட்டாங்கன்றது தானே பிரச்சனை. இதோ இப்ப நிலா இருக்கா, அடுத்து வானதி வந்து வாழ ஆரம்பிச்சுட்டா அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம போயிடும்ல அப்படின்னு சோழன் சொல்ல. நீ ஏதோ வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற. அண்ணன் கல்யாணத்தை பத்தி நாம பேசுறதே கிடையாது, அது ஏன்னு சொல்லு. எங்க போனாலும் சின்னவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பெரியவனுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அண்ணன் பாவண்டா, கொஞ்ச நாளைக்கு அண்ணன் எதை பத்தியும் யோசிக்காம இருக்கட்டும்னு தானே அண்ணனோட கல்யாணத்தை பத்தி பேசாம இருந்தோம். இப்ப நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா அது அண்ணன் கல்யாணத்துக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிக்காது. அடுத்து அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனா தம்பிங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க? அதுக்கு அண்ணன் என்ன பதில் சொல்லும்? அப்படி ஒரு கஷ்டத்தை அண்ணனுக்கு கொடுக்கணுமா சொல்லு? ஏன் சந்தோஷத்துக்காக அண்ணனை பத்தி யோசிக்காம இருக்க முடியுமாடா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பொறுப்பா கேட்டுட்டு இருக்க. விளங்கிடும் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு சோழா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கவே முடியாது அப்படின்னு பாண்டியன் முடிவா சொல்லிட. கரெக்ட் தான்டா, நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல. எழுந்து வர்ற நடேசன், டேய் அறிவு இருக்கா? ஒரு பொண்ணு உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, அழகா அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற வழிய பாப்பியா? உங்க நொண்ணனுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது, அவன் எல்லாம் ஒண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவன் தலையெழுத்துங்கிறாரு நடேசன். யோ, என்ன பேசிட்டு இருக்கிற நீயே அப்படின்னு பாண்டியன் பாஞ்சு போக, டே டே டேன்னு தடுத்து பிடிச்சிக்கிறாரு சோழன். டேய், என்னடா பேசிட்டு இருக்காரு இருந்தாலும், ஒண்டிக்கட்டியாமல ஒண்டிக்கட்ட அப்படின்னு பாண்டியன் கத்த. சோழன் தடுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒண்டிக்கட்டதாண்டா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. டேய், இந்த ஆள் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிட்டு வாடா அப்படின்னு சோழன் பிடிக்க. சோழனை தட்டி விட்டுட்டு நடேசனை முறைக்கிறாரு பாண்டி. உனக்கு பையனா பிறந்ததுனாலதான் அண்ணனோட தலையெழுத்து இவ்வளவு மோசமா இருக்கு, மத்தபடி அண்ணனுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும், ஒழுங்கா உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்கிறாரு பாண்டி. எங்க வேலையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும், இருக்கிற உண்மையை சொன்னா கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதாக்கும். டேய், இப்ப சொல்றேன்டா, அவனுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது, எல்லாரையும் அவன் தொங்கச்சின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க போறான் அப்படின்னு நடேசன் சொல்ல. யோ, பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் எகிற. உன்னை செலுப்பிக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு நடேசன் அதே மாதிரியே ஆக்ஷன் பண்ணி காமிக்க. பாண்டியை இழுத்து பிடிக்கிற சோழன், டேய் டேய் அண்ணன் வந்துட போகுதுரா, இவர் பேசுறத அண்ணன் கேட்டா ரொம்ப வருத்தப்படும்டா அப்படிங்கிற சோழன். யோ போயாங்கிறாரு. டேய் போங்கடா அப்படின்னு அவரு நிக்க. சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு சோழன் சொல்ல. ஆமா, நாங்க தேவையில்லாத பேசுறோம், இவர் ரொம்ப தேவையானதா பேசுறாரு. குடும்பம் நடத்துங்கடானா லேடிஸ் ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் போக. பாத்தியாடா, வீட்டுல இருக்க இவரே அண்ணனை பத்தி எப்படி பேசுறாருன்னு. நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு வையே, ஊர்ல இருக்கவங்களும் அண்ணனை பத்தி இப்படிதான் பேசுவாங்க, என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. இந்த யோசனை இதோட விட்டுறலாம், கல்யாணம்ன்ற ஆப்ஷனை பத்தி பேசவே வேணாம், வானதியை திரும்ப அனுப்பவும் முடியாது, அதுக்காக நான் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, இதை தாண்டி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு யோசிப்போங்கிறாரு பாண்டி. இவங்க 2 பேரும் வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்க. வானதி அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. நிலா உள்ளர வர்றாங்க. வானதி அப்படின்னு ஒரு பிளேட்டை நீட்ட ஒரு டம்ளர் எடுத்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க வானதி. நிலா ஒரு டம்ளர் எடுத்துட்டு உட்கார்றாங்க. ஒரு சிப் குடிச்சிட்டு டீ நீங்க போட்டீங்களான்னு வானதி கேட்க. ஆமான்னு தலையாடுறாங்க நிலா. சுமாரா தான் இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல. அப்படின்னு சிரிக்கிறாங்க நிலா. என்ன, நான் சொன்னதை அப்படியே நம்புறீங்க?
சும்மா சொன்னேன், டீ நல்லதா இருக்குங்கிறாங்க வானதி. டீ நான் போடல, சேரன் தான் போட்டாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்ப நீங்க போட்டதா சொன்னீங்க அப்படின்னு வானதி கேட்க, நானும் சும்மா தான் சொன்னேங்கிறாங்க நிலா. ஓ அப்படி அப்படிங்கிற வானதி, பாண்டிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதான்னு ஆர்வமா கேக்குறாங்க. டீயை குடிச்சிட்டு இருக்க நிலாவுக்கு செம்மையா பொறையேறிடுது. வானதி பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன கேட்டீங்கிறாங்க நிலா சரி பண்ணிக்கிட்டு. இல்ல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதான்னு கேட்டேன் அப்படின்னு வானதி மறுபடியும் கேட்க, அதுன்னு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது நடந்தா எனக்கு ஓகே தான், நானும் சந்தோஷமா இருப்பேன். திரும்ப வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் பாருங்க, இங்கேயே செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு வானதி சொல்ல, இல்ல வானதி, கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அந்த முடிவெல்லாம் உடனே எடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, என்னங்க பெரிய விஷயம், கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேருக்கும் ஓகேனா கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே. எனக்கு ஓகேப்பா, நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு வானதி சந்தோஷமா சொல்ல, நீ ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல வானதி அப்படின்னு நிலா சொல்ல, என்ன சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு 21 வயசு ஆகுது, கல்யாண வயசெல்லாம் தாண்டிட்டேங்கிறாங்க அவங்க. நிலா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீங்க இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு கேக்குறாங்க நிலா. இதுல என்னங்க இருக்கு, நான் ஒன்னும் பெரிய படிப்பாளி எல்லாம் இல்ல, எங்க வீட்டுல நாள் முழுக்க இருக்க முடியாதுன்னு தான் நான் காலேஜுக்கே போறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சிரிப்பும் சந்தோஷமா சொல்றாங்க வானதி. அவங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, என்ன வேணும்னாலும் டிசைட் பண்ணுங்க, ஆனா என்ன வீட்டுக்கு மட்டும் திரும்ப போக சொல்லிடாதீங்க, என்னால திரும்ப போய் அடியெல்லாம் வாங்கி சாக முடியாது. அடின்னா அடி, என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுமா, முதுகெல்லாம் சிகப்பு சிகப்பா இருக்கு, காட்டுனேன்னு வைங்களேன் உங்களுக்கே என்ன இங்க இருந்து அனுப்ப தோணாது. என் அம்மா என் அண்ணன் தடிமாடு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன அடிக்கிறாங்க. தப்பிக்கிறதுக்காக நானும் எத்தனை தடவை தான் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறது, பாண்டி கிட்ட பேசாத, பாண்டிய லவ் பண்ணாதன்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. என்னால அதெல்லாம் பண்ணாம இருக்கவே முடியாது. சரி அவங்க ஆத்திரத்துல பேசுறாங்க, நைஸா பேசலான்னு பார்த்தா அதுவே சின்ன வீடு, எங்க உட்கார்ந்து போய் பேச முடியும், எங்க நின்று பேசினாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி வெளியே போய் மீட் பண்ணலான்னு பார்த்தா என் தடிமாடு அண்ணே நான் எங்க போறேன் எங்க வரேன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். பாண்டியோட நான் நிக்கிறத பார்த்துட்டு வீட்டுல வந்து அந்த அடி அடிக்கிறான். இதுக்கு மேலெல்லாம் என்னால அடி வாங்க முடியாதுங்க. பாண்டிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கல, ஆனா அந்த வீட்டுக்கு என்னால போகவே முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சொல்ற வானதியை பார்த்தா அழுகிறதா சிரிக்கிறதான்னு நமக்கே தெரியல. வானதி எந்த கவலையும் இல்லாம டீயை குடிச்சிட்டு இருக்க, நிலா தான் பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. நிலா மறுபடியும் ரூம்ல இருந்து வெளியே வந்து கதவை சாத்திட்டு வர, என்னப்பா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேக்குறாரு சேரன். அந்த பொண்ணுக்கு வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு, அந்த பக்கம் என்ன திருப்பி அனுப்பிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே சோழனும் பாண்டியனும் உள்ளர வர்றாங்க. ஏய் என்னடா பேசிட்டீங்களான்னு சேரன் கேட்க, அண்ணே கல்யாணம் தான் ஒரே தீர்வுன்னு எனக்கு தோணுது, ஆனா பாண்டி தான் இப்பத்திக்கு கல்யாணம் வேணான்னு சொல்றான் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நடேசன் உள்ளர என்ன நடக்குதுன்னு ஆர்வத்தோட எட்டி பார்த்துக்கிட்டு இப்படி அப்படி நடக்கிறாரு. அடுத்து வந்து அவர் கட்டல்ல உட்கார்ந்துக்க, இவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு, அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலங்கிறாரு சோழன். கல்யாணம் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஆனா அப்படின்னு சேரன் இழுத்துட்டு இருக்க, அண்ணே கல்யாணங்கிற பேச்சு எடுக்க வேண்டானே அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கல்யாணம் பண்ணாம நம்ம அந்த பொண்ணை இங்க வைக்க முடியாதுல்ல, வானதி இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சா அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டிட்டு போயிருவாங்கல்ல, எல்லாத்துக்கும் தீர்வு கல்யாணமானு எனக்கு தெரியல, ஆனா அதுதான் வழின்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சேரன் சொல்ல, மறுபடியும் ஒரு அமைதி. இந்த லூசு பயிலுங்களை விட்டா இப்படியே நாள் பூரா பேசிட்டு இருப்பானுங்கன்னு எழுந்து உள்ளர வர்றாரு நடேசன். சோழன் ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்க 2 பேருக்கு நடுப்புற வந்து பிரிச்சு விட்டுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த விஷயத்துல ஏன் கருத்தை நான் சொல்லலாமான்னு கேக்குறாரு. உங்க கருத்து மண்ணாங்கட்டியெல்லாம் நாங்க கேட்டோமா, இப்பவே வெளியே போயிடுங்க, போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சோழன் கைய காட்ட, என் விதி வலியது, கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க, சொல் பேச்சு கேட்டீங்கன்னா நீங்க உருப்பிடுவீங்க, இல்ல நான் என்னமோ பண்ணுங்கடான்னு ஏன் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். பெரிய நாட்டாம மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க, 5-6 தெரியும் பாரு இவனுங்களுக்கு, பெருசா பேசுறானுங்க, இவனுங்கெல்லாம் எங்க உருப்பிட போறானுங்க, உருப்பிடவே மாட்டானுங்க அப்படின்னு தனியா புலம்பிக்கிட்டு வந்து உட்கார்ந்துக்கிறாரு நடேசன். என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுக்கணும், வானதி வீட்டுல இருந்து எப்ப வேணா இங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, கரெக்ட் தாங்க, ஆனா அவங்க வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, வீட்டு பக்கமே வராதன்னு தானே துரத்தி விட்டுருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு வானதி என்ன பண்ணாலும் அவங்க அப்படியே விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாரு சோழன். அப்படிதான் நடக்கும்னு யோசிச்சு நாம எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுல்ல, ஏதாவது டிசைட் பண்ணும்ல அப்படின்னு நிலா சொல்ல, பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுவும் நல்லா தானே இருக்குங்கிறாரு பல்லவன். டேய் அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா அடுத்து நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறியா, பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு சோழன் பல்லவனை மிரட்டிட்டு இருக்க,
மற்றவங்கெல்லாம் எதையும் ரசிக்கவோ கேட்கவோ முடியாம நிக்கிறாங்க. அண்ணே, நானும் வானதியும் கொஞ்சம் பேசிக்கட்டுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, டேய் என்னடா கேள்வி இது? அந்த பொண்ணு நீதான் வேணும்னு வீட்டை விட்டு வந்துருச்சு, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எங்கிட்ட என்னடா பர்மிஷன் கேக்குற? போய் பேசுடா அப்படின்னு சேரன் சொல்ல, என்ன பண்றதுன்னு நான் போய் முதல்ல பேசிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி பேசு அப்படின்னு சேரன் சொல்ல பாண்டியன் நிலாவோட ரூம்குள்ள போறாரு. வானதி வானதின்னு அவர் கதவை திறந்து என்னதுன்னு கேக்குறாங்க. வானதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில எங்கேயாவது போலாமா அப்படின்னு பாண்டி கேட்க, போலாம் பாண்டி அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க வானதி. வான்னு கூப்பிட்டுட்டு வெளியே நடக்கிறாரு. வெளியில வர்ற பாண்டி வானதியோட பேக் எடுக்க, டேய் என்னடா பேக் எல்லாம் எடுக்கிறேன்னு கேட்கிறாரு சேரன். வீட்டுக்கு தானே வருவான், பயப்படாத அப்படிங்கிற பாண்டி வானதி கிட்ட வான்னு கூப்பிடுறாரு. பாண்டி பேக்கோட போயிட்டு இருக்க, வானதியும் கூட போயிட்டு இருக்க. மத்த எல்லாருமே குழப்பமா பாக்குறாங்க. வானதி எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. வண்டி போயிட்டு இருக்க, மீதி 4 பேரும் அப்படியே செல்ல மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பீச்சுக்கு வர்றாங்க. அங்க உட்காரலாமான்னு பாண்டி கேட்க, தலையாட்டுறாங்க வானதி. வா வந்து உட்காருன்னு பாண்டியன் சொல்ல, வானதி உட்கார இவரும் பக்கத்துல உட்கார்றாரு. பாண்டியன் கூட்டிட்டு வந்துட்டாரே தவிர என்ன பேசுறதுன்னு அவருக்கும் புரியல. வானதி என்னவோ பண்ணுங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் கடலையே ரொம்ப நேரம் பாக்குறாங்க. காஃபி குடிக்கிறியான்னு கேக்குறாரு பாண்டி. அப்படின்னு வானதி தலையாட்ட, சரி இரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு எழுந்து போறவரு இந்தான்னு 2 காபி கப்போட வந்து கொடுக்குறாரு. ஒரு நிமிஷம் இதப்படி அப்படின்னு அவரோட கையில இருக்க காஃபியும் கொடுக்க வானதி பிடிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை ஓபன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. வானதி பிஸ்கட்டை டீல டிப் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி உன் கூட பீச்சுக்கெல்லாம் வரணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு வானதி சிரிக்க, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு பாண்டி. என்ன அப்படி பாக்குறேன்னு பாண்டிகிட்ட கேட்க, அவரு பார்வையை மாத்தாம அவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. வீட்டை விட்டு வர அளவுக்கு அப்படி வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அது ஏன் கேட்குற பாண்டி, என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வானதி. வானதி சொல்ல சொல்ல சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு பாண்டியன். நீ தான் வேணும்னா நான் வீட்டை விட்டு போகணும், அவங்க தான் வேணும்னா உன்னை மறக்கணும்னு சொன்னாங்க, உன்னை நான் எப்படி மறக்கிறது, அதான் கிளம்பி வந்துட்டேங்கிறாங்க வானதி. பாண்டியன் அமைதியா வானதியை பார்க்க, வானதி கடலையே பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி மெதுவா வானதியோட கையை பிடிக்க வானதியால நம்பவே முடியல. அப்படியே உருகி போய், பாண்டி நீயா என் கையை பிடிக்கிற அப்படின்னு வானதி ரொம்பவே ஆச்சரியமா கேட்க, வீட்டுக்கு நேத்து போலீஸ் வந்தப்போ நீ எங்களுக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசின, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வானதி. உங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் போலீஸ் வந்தாங்க, ஆனா அவங்க முன்னாடி நீ உன் வீட்டை எதிர்த்து எங்களுக்காக நின்ன அப்படின்னு பாண்டி சொல்ல, உண்மை எதுவோ அதை தான் நான் பேசினேன் பாண்டி, ஆனா நான் சொன்னது உண்மைதானே அப்படின்னு வானதி கேட்க, அதெல்லாம் சரிதான், ஆனா அத சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல, உங்ககிட்ட அந்த தைரியம் இருந்துச்சு, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி எல்லாம் நடந்துக்குவாங்களான்னு நிச்சயமா எனக்கு தெரியல. பாவம் என் வீட்டு ஆட்கள் போலீஸ் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு உண்மையோ பொய்யோ அவங்க பக்கம் தான் பேசி நின்றுப்பாங்க, ஆனா உனக்கு அப்படி தோணல அப்படின்னு பாண்டியன் பேச பேச வானதி சிரிப்போட அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. நீ மட்டும் எங்களுக்காக பேசலன்னா எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல, அதே எப்படி பாண்டி, நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டு கொடுப்பேன், எனக்காக தானே நீங்க பிரச்சனையிலேயே மாட்டிருக்கீங்க, உங்களை நான் எப்படி விடுவேன், இப்ப நீ சொல்லுன்னு வானதி கேட்க, நான் என்ன சொல்றது, நீ தான் குறுக்க பேசுறீங்கிறாரு பாண்டி. பேசு பேசு பேசு, நீயே எப்பயாச்சும் தான் பேசு அப்படின்னு வானதி சொல்ல, மறுபடியும் வானதியோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு பாண்டி. அவரோட பிடி இருக வானதி ஆச்சரியமா சந்தோஷமா கைய பார்த்துட்டு பாண்டியனோட கண்ணை பாக்குறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதியோட கண்கள் 2 ஆச்சரியத்துல அப்படியே கோழி முட்டை மாதிரி விரியுது. திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வானதி அப்படின்னு பாண்டியன் சத்தமா சொல்ல, வானதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எனக்காக திரும்ப சொல்லு அப்படின்னு ஆசையா கேட்க, உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் வானதி போதுமான ஒரு கத்த, அது அந்த பக்கம் ஃபுல்லா பட்டு எக்கோ ஆகுது. வானதி உடனே வேகமா கடல் அலை கிட்ட போய், பாண்டியன் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டான் அப்படின்னு டைரக்ஷனா திரும்பி நின்று கத்த, எல்லா பக்கத்துல இருந்தும் எக்கோ ஆகுது. மறுபடி ரொம்பவே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வர்ற வானதி ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி, இன்னொரு தடவை ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றேன், ஆனா ஓடி போக கூடாது அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் வானதி அப்படின்னு பாண்டி சொல்ல, ஐயோ அப்படின்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்து பாண்டியோட கையில எடுத்து வச்சுக்கிறாங்க வானதி. அப்பா, ஒரு நாள் நீ இப்படிலாம் சொன்னதே இல்லை தெரியுமா, உங்ககிட்ட நான் ஒரு 100 தடவை ஐ லவ் யூ சொல்லியிருப்பேன், ஆனா நீ திரும்ப என்கிட்ட லவ் யூன்னு சொன்னதே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா கியூட்டா சிரிக்கிறாங்க வானதி. ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சொல்ற அப்படின்னு வானதி கியூட்டான ஸ்மைலோட பாண்டிய பார்த்துட்டு இருக்க.
அவரு தரைய பார்த்துட்டு இருக்காரு. எங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்து வாழுவாங்க, பொண்ணுங்களுக்கும் எங்களை பிடிக்கும்னெல்லாம் நாங்க நினைச்சதே இல்ல. நீ வந்து பேசுறப்ப கூட நீ சும்மா விளையாடுற, என்ன சீண்டி பாக்குறேன்னு தான் நானும் நினைச்சேன். நாம என்ன ஒரு 2 மாசம் பேசியிருப்போமா? அந்த 2 மாசத்துல உன் கூட பேசுறது நல்லா இருந்துச்சு, உன்னை பாக்குறது நல்லா இருந்துச்சு. ஆனா அப்ப கூட உன் கூட சேர்ந்து வாழணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் எனக்கு தோணவே இல்லை. ஆனா இப்ப தோணுது வானதி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு எல்லாமே தோணுது அப்படின்னு முரட்டு பாண்டி தன்னோட காதலை முதல் முறையா ஃபீல் பண்ணி சொல்ல வானதி ஒரு ஏக்கமும் பிரமிப்புமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வானதியோட அழகான சிரிப்பு பாண்டி மனசுல மட்டும் இல்ல, நம்ம மனசுலயும் பச்சைன்னு ஒட்டிக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.